Taste the Daily. பெரிய அளவுல புதிய வாக்காளர்கள் அல்லது ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்கிற வாக்காளர்கள் வரல, இந்த முறை வாக்களிக்கல அப்படின்றத திரு முருகவேல் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, இது ஒரு பெரிய தேர் திருவிழா தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் 3 தடம் இருந்தது. அந்த வடம்ங்கிறது 3 வடம் இருந்தது. 3மே ரொம்ப பலமான கூட்டணி தான். அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் ஒரு திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி 3 வடம் இருக்குது. இவங்க 3 பேருமே வந்து இணையாக பணியாற்றி இருந்தால் நீங்கள் தேரை வந்து இழுத்துட்டு போய் நீங்கள் 80% கொண்டு நிறுத்தியிருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அதை எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. மற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும். குறைந்தபட்சம் 73%. இல்ல, நான் அதை எப்படி கேட்க விரும்புறேன்னா, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, புதிய வாக்காளர்களை கவர முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க தமிழகத்துல இருக்கிற பிரதான கட்சிகள் 2, அதிமுக திமுக மாத்தி வந்தவங்க. அவங்கள தாண்டி நாம் தமிழர் ஆகட்டும், பாரதிய ஜனதாவாகட்டும், அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வாக்குகள் விழல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது என்னன்னா மாநிலம் தழுவிய ஒரு நேரேட்டிவ் வந்து நம்ம செட் பண்றோம்ல, அது இல்லை இந்த பிரசன்ஸ்ல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உள்ளாட்சி தேர்தலாக தான் நடத்தப்பட்டது. நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக்ஸ். நீங்கள் என்றைக்கு தொகுதி பிரச்சாரத்தில், அதுவும் ஆளுங்கட்சியோடைய பிரச்சாரத்தில் வந்து ஒரு வாக்காளர் வந்து எங்கள் தெருவில் லைட் எரியல, எங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு பஸ் ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னு நீங்கள் என்றைக்கு அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்களோ, பப்ளிக்காக பிரச்சாரத்தில் முன்வைக்கும் போதே அந்த தேர்தலுடைய போக்கே மாறி போயிடுது. நீங்கள் மக்கள் வந்து உள்ளூர் பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது அடிப்படையில் தமிழ்நாடுடைய பாஸ்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் முடிவு எடுக்கிறார்கள். இன்றைக்கு உள்ளூர் பிரச்சனைகளை சார்ந்து இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் லெவலில் இறங்கியிருக்காங்க மக்கள். எங்க வீட்டில் அப்படி எனக்கு புரியுது. இப்போ உள்ளூர் பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா ஓட்டு அப்படியே வாரி அரைச்சிருக்கணுமே. நிறைய பேர் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. அதுதான் சிக்கல். கடந்த தேர்தலோட கம்மியா இருக்குல்ல. இப்ப நீங்க அப்ப பண்ணும்போது உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தி வச்சிருக்கணும். ஆக்சுவலா திமுக வந்து 2021 தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது ரொம்ப கிளியர்லி டாக்குமெண்டட், ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கிற பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள்லாம் டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி பிரச்சாரத்தில் பேசவே இல்லை. இப்போ அதாவது திமுக ஆகட்டும் 3 கூட்டணி சேர்ந்தவர்களுமே வந்து மாநிலம் தழுவிய ஒரு நேரேட்டிவை செட் பண்ண பார்த்தாங்க. அது நடக்கவில்லை. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியுமே எல்லா தொகுதியிலுமே பலமாக இல்லை. நீங்கள் திமுகவை எடுத்தீங்க, திமுக வந்து தென் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் தான் போட்டியிட்டது. நீங்க வட தமிழ்நாட்டில் போய் பாத்தீங்கன்னா யாருமே பலமா இல்லையா? 3 கூட்டணில யாருமே பலமா இல்லையா? எந்த பெரிய கட்சிகளுமே பலமாக இல்லை. அவ வந்து பல காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுத்தோம்னா சொல்லலாம். இப்ப நீங்க அதிமுக எடுத்தீங்க, அதிமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதினா அது தஞ்சாவூரும் கடலூரும். அவர்கள் பெரிய கூட்டணி அமைக்கிறாங்க. 9 கட்சி 8 கட்சி இருக்குன்னா நீங்க கூட்டணிக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கு, விட்டு கொடுக்கலாம். ஆனா விட்டு கொடுத்து கூட்டணி கட்சி பலமாக இருந்து நீங்க விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க பலமா இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற சூழல். அந்த இடத்துல நீங்க இரட்டை மட்டும் களத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக தஞ்சாவூரிலும் கடலூரிலும் முதலிடத்துக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து கட்சிகளே வந்து ஒரு மாநிலம் தழுவிய எல்லா தொகுதிகளிலும் நம்மளுடைய களத்தை இறக்கணுங்கிற மாதிரியான அந்த பிளானிங் அவங்க கிட்ட இல்லை. நீங்க நிறைய இடங்கள்ல வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டன. அதெல்லாம் வந்து வெற்றிங்கிறது அடுத்த விஷயம். நீங்க வந்து இப்ப அதிமுக வந்து தன்னுடைய 2வது இடத்துக்கு வரணும், இல்ல தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்கணும்னா, நீங்க இந்த சம்பந்தப்பட்ட தஞ்சாவூர்ல வெற்றி பெறவில்லை என்றாலும் 2வது இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கணிசமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தஞ்சாவூரில் வந்து எடப்பாடிக்கு எதிரான அதிமுக அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக நம்பப்படுகிறது. இப்போ அதிமுக பிஜேபி அவங்க ஆல்ரெடி கூட்டணில இருந்து பிரிஞ்சுட்டாங்க, தனித்தனி கூட்டணி ஆயிட்டாங்க. இப்போ 2வது இடத்துக்கு கூட அதிமுக வர முடியாது, அவங்க அதுக்கு போட்டியிடலன்றீங்க, அதுக்கு 2வது இடத்துக்கு கூட அவங்க ட்ரை பண்ணலன்றீங்க. இல்ல, அதுதான் நீங்க இப்போ வந்து ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிறது 40 தொகுதிகள் தான். 40 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒவ்வொரு டைனமிக்ஸ், ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்து பார்க்கலாம். நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் நேரேட்டிவ் செட் ஆகல. நீங்க திமுக எடுத்தீங்க, அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைத்த எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள், கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்ட விஷயங்கள் தான். அப்ப திமுகவை நோக்கி வருகிற இளைய தலைமுறை வாக்காளர்கள் அவங்க செழிப்பாயிடுவாங்க. புதுசா எதுவுமே சொல்லவே இல்லை. இப்ப இளைய தலைமுறையினர்னு சொன்னோன்னா எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த புதிய வாக்காளர்கள் அவங்க தான் எங்களுடைய டார்கெட்டு, கிட்டத்தட்ட 60% உள்ளே வராதவங்க தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே எலெக்ஷன் கமிஷன் மேல சார்ஜஸ் வைக்கிறார், 1 லட்சம் பேர் இல்ல அப்படின்னு. என்ன அந்த புதிய வாக்காளர்கள் அவங்களுடைய டார்கெட் மிஸ் ஆயிடுச்சோ? ஆக்சுவலா அவங்க வந்து நகர்ப்புற வாக்காளர்களுக்கு தான் வந்து அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. மோரோவர் அவங்க இப்பதான் சொல்றாங்க, நாங்கள் வந்து அதிமுகவினரை விட அந்த கூட்டணியோட 7% வாக்கள் கூடுதலாக வாங்கியிருக்கோம், நீங்க ரிசல்ட் வந்து பாருங்கிறாங்க. அப்ப இதுவரையும் காலமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னாங்க.
இன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொல்றாங்க. சோ அவங்களுடைய டார்கெட் வேற மாதிரி எது இருக்கும், அவங்க மனதில் வேறு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி செயலில் வேறு விதமான விஷயங்களை செய்திருக்காங்க தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அவரு நான் அண்ணாமலை சொன்னதை வச்சு கேட்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. 60% பேர் உள்ளே வரலங்க, அவங்க தாங்க எங்களுடைய டார்கெட், அவங்க புதிய வாக்காளர்கள் அவங்க தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னாங்க. போஸ்ட் த போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டார்கெட் மிஸ் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல டார்கெட் வந்து நீங்க எல்லாருக்குமே மிஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க இளைய பொதுவா புதிய அதாவது இப்படி சொல்றேன், இளைய தலைமுறை வாக்காளர்கள் வந்து அவர்கள் உள்ள வந்தா நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு வாக்களிப்பார்கள். நிச்சயமாக ஏற்கனவே இருக்க ட்ரெடிஷனல் கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப அதையும் வந்து ஒரு அசம்ஷனா வச்சுதான் அண்ணாமலை அவர் சொல்றார் புதிய இளைய தலைமுறைகள் எங்க சொல்றார். ஆனா அந்த தலைமுறை வாக்காளர் அதிகமா வரவே இல்லையே. நீங்க 3 பேர் பங்கு போடுறாங்க, சாப்பாடு இருக்கு 3 பேர் பங்கு போடுறாங்க, அதுல ஒரு சஃபிஷியன்ட் சாப்பாடுனா தான் 3 பேரும் எடுத்துக்க முடியும். அதுல வந்ததே ரொம்ப கம்மி. 63% என்பது தமிழ்நாட்டில் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே மிக குறைவான வாக்குப்பதிவு தான் நம்ம சொல்ல முடியும். Taste the Daily.